ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் விஜய் ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க. காவேரியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் காவேரி வந்து சூழ்நிலை கைதியாக ஒரு பக்கத்து விஜய்க்கு பேசுகிறதா இன்னொரு பக்கத்து அம்மா சொல்கிறத கேட்குறதான்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்போ விஜயோட அந்த சீர்வரிசெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே அதுலேருந்து ஒரு கிஃப்ட்டை வந்து காவேரி எடுத்துக்கிட்டாங்க. மனசு ஃபுல்லாக விஜயோட ஞாபகம் தான். விஜய் மாடிக்கு போனதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லா யதார்த்தத்தையும் எடுத்து சொன்னாலும் விஜய் வந்து எப்படி இருந்தாலும் நான் காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்கள எல்லாத்தோட மனசையும் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தைத்தனமாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். இதை தான் வந்து தாத்தாவும் ஏற்கனவே சொன்னாங்க. விஜய் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு குழந்தை மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அடுத்து நம்ம எதிர்பார்த்த அந்த சூப்பரான மூமெண்ட் வரப்போகுதுங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தாச்சு. நான் தான் நேற்று ஈவினிங் வந்து ப்ரொமோவை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணாமல் விட்டுட்டேன். சாரி, கோச்சிக்காதீங்க, நான் கவனக்குறைவாக இருந்துட்டேன், மன்னிச்சிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரியமானவளை படத்தை போல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் வரப்போகுது, எமோஷனல் ட்ராக். இப்போ இன்றைக்கான ப்ரொமோவை பார்க்கும்போது நாளைக்கான எபிசோடில் அது வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நாளைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கூட ஒரு வேளை அந்த கதை வரலாம். அப்படி இல்லாட்டி நாளை மறுநாள் எபிசோடில் கன்ஃபார்மாக வந்துடும். ஃப்ரைடே எபிசோடில் நமக்கு செம்ம சர்ப்ரைஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே காவேரி வந்து விஜயை அருந்தவாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு குட்டி அருந்தவாள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னாக்கா விஜய் வந்து சும்மா இருப்பாரா? ஏற்கனவே பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் குறிச்சிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கான எபிசோட் பார்த்தோம்னா மாமா மாமி எபிசோடாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாமா மாமி இவங்கெல்லாம் வந்து காவேரியோட அம்மாட்ட போய் அட்வைஸ் பண்ணி விஜயை பற்றி பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கான எபிசோட் வந்து பொதுவாக அதை சமாதானப்படுத்துகிற மாதிரி அப்படி இப்படின்னு பேசி தான் ஒரு மாதிரி நாளைக்கான எபிசோடை ஓட்டிடுவாங்க. ஆனால் நாளை மறுநாளோட எபிசோட் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் வீக்கெண்டோட ஃப்ரைடே எபிசோட் வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நாளைக்கான எபிசோடில் ஒரு வேளை விஜய்க்கு வந்து காவேரிகிட்ட பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சுன்னா ரொம்ப எமோஷனலாக பேசுவார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டில் இந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எமோஷனலாக தான் பேசுவாங்க. அப்போ ஒரு வேளை விஜய்க்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி கூட காவேரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் என்னோட கெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஒரு முக்கியமான சீன் வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரொமோவில் காட்டிட்டாங்கும் போது இனிமேல் விஜய் காவேரி சமாதானமாக சந்தோஷமாக பேசுகிற மாதிரி தான் அடுத்தடுத்து மூமெண்ட்டை காட்டுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கான எபிசோடில் விஜய் காவேரி பேசுகிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோவில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுத்ததுமே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அந்த ப்ரெக்னன்சி அந்த கிட்டு வாங்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் சொல்லிட்டாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமாம் அப்படிங்கிற செய்தி வந்து ஒருவேளை ஃப்ரைடே எபிசோடில் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு செம ட்விஸ்டிங்கோட, அதாவது வீக்கெண்ட் எபிசோடோட முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது சம்மந்தமாக தொடர்ந்து நிறையா பேசலாம். ஆனால் ஒரே விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுறது, எத்தனை தடவை பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் அடுத்து வர எபிசோட்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.